பீகார் முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த நாளிலேயே மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் ஏறினார் நிதிஷ்குமார். ஒரே நாளில் பீகார் அரசியலில் நடந்த விறுவிறுப்பான நிகழ்வுகளை தொகுப்பாக காணலாம். காலை 10 மணி அளவில் ஐக்கிய ஜனதா தளம் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பின் ஒருவராக முதலமைச்சர் நிதிஷ்குமார் இல்லத்திற்கு படையெடுக்க தொடங்கினர். இது ஒருபுறம் இருக்க 10-15 மணியளவில் பீகார் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். மறுபுறம் நிதிஷ்குமார் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து 11 மணியளவில் நிதிஷ்குமார் ஆளுநர் மாளிகைக்கு சென்றடைந்தார். தொடர்ந்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் வழங்கினார். இதனால் மகா கட்பந்தன் கூட்டணி அரசு கவிழ்ந்தது. புதிய கூட்டணியின் நிலை சரியில்லாததால் இந்த முடிவை எடுத்ததாக நிதிஷ்குமார் தெரிவித்தார். 12:10 மணியளவில் பாஜக தலைவர்கள் நிதிஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று ஆலோசனை நடத்தினர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய ஜனதா தளத்துடன் இணைந்து ஆட்சி அமைக்க ஒப்புக்கொண்டனர். பீகார் மாநில பாஜக தலைவர் சாம்ராஜ் சௌத்ரி சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமார் இல்லத்திற்கு சென்றனர். பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்படுவதாக தகவல் வெளியானது. 1 மணி அளவில் ராஜ்பவனுக்கு மீண்டும் சென்ற நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா ஆதரவுடன் ஆட்சியமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். மாலை 4:30 மணியளவில் பாட்னா வந்த ஜே.பி. நட்டா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரை சந்தித்து பேசினார். 4:45 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது. 5 மணி அளவில் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் 8 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்.